ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணலாம், டோ ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் தக்காளி தொக்கு வைக்கலான்னு எல்லாமே வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் என்னோடய ஸ்டைல் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கல் உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் சைட் பை சைடு நான் முட்டை வேக வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி முட்டை தான் 2 எடுத்திருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சாச்சு. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை போட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டலாம் நல்லா. ட்ராவலிங்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெயிலே வதக்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம செஞ்சு காட்டுறவங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், முட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குக்கிங்குமே நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். குளிக்க போகலான்னு பார்க்கும்போது நிவி எழுந்திரிச்சிட்டா. அதனால் இப்போ சமைச்ச பாத்திரம் மட்டும் சிங்கில் இருக்குது. ஸோ அதனால் லேட்டாக தான் குளிக்கணும். அண்ட் சப்பாத்தி போட வந்தாச்சு. நைட் டின்னருக்கு எல்லாமே உட்காந்துட்டோம். ஸோ சைட் பை சைட் சப்பாத்தி போட்டுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படியே. அண்ட் சப்பாத்தி, தக்காளி தொக்கு, ஒரு முட்டை.